அவுதுபில்லாஹிமினஷ்-ஷைத்தானிர்-ரஜீம். பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த நேயர்களே, பிலஸ்தீன் மீட்பு போர் 193வது நாளை அடைந்திருக்கிறது அல்லது எட்டி இருக்கிறது. 193 நாட்களாக தாக்கு பிடித்த அந்த மாவீரர்கள் இஸ்ரேலுக்கு அதனுடைய ஸ்டேட்டட் அப்ஜெக்டிவ் என்று சொல்லக்கூடிய பிரகடனப்படுத்தப்பட்ட இலக்குகள், ஹமாஸை முற்றாக அழிப்பது, தோற்று போய் இப்பொழுது ஹமாஸ் வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதியிலும் பயங்கரமான தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவத்தோடு எதிர்கொண்டு வருகிறது. அடுத்தே டனல்ஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். இப்போ அது பேச்சே இல்லை. மத்தியதர கடலே உள்ளே போயிடும்னு சொன்னான். 6 மாதம் ஆகும்னா, இன்னைக்கு 7 மாதத்துக்கு கிட்ட வருது. ஆனாலும் எதுவுமே செய்ய முடியாத, கையாலாகாத இஸ்ரேல். ஹாஸ்டேஜஸ் போன உடனே ஒரு பொண்ணு எதிர வந்தது, கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சொன்னாங்க அக்டோபர் 27. இப்போ ஹாஸ்டேஜஸை பற்றி பேச்சே இல்லை. ஈரான் தாக்குமா, இஸ்ரேலு தாக்குமா, தாக்காதா, தாக்கும் ஆனால் தாக்காது என்று பேச்சு. மொத்த கவனத்தையும் வேறு பக்கம் திருப்பி வைத்திருக்கிறார்கள். மக்கள் இவர்களுடைய படுதோல்வியை பற்றி பேசுவதில்லை. ஈரானுடைய தாக்குதல் வெற்றியா தோல்வியா? உன் பார்லமெண்ட்டுக்கு மேலே இது பண்ணியிருக்கான். அல் அக்ஸாக்கு மேலே அவனுடைய மிசில் பறக்குன்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. நீ இன்டர்செப்ட் பண்ணியோ அது தவறுதலாகவோ வந்து அல் அக்ஸால விழுந்தா உடனே இங்கே கொஞ்சம் பேர் இருக்கான். சனிக்கிழமையெல்லாம் சும்மா நடத்துவாது. பிறகு எழுந்திரிச்சு பார் நம்மளுடைய இதை கெடுத்தது ஈரான் தான், அவர்கள் சியாக்கள்னு தொடங்கியிருப்பான். அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. ஆனால் அதுக்கு மேலே அழகா போய் இலக்குகளை தாக்கி இருக்கிறது. என்ன நவாட்டிமை இன்னும் நீ ரிப்பேர் பண்ணி முடிக்கல. எனக்கு தெரிஞ்ச இராணுவ யுக்தியின் படி 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ஒரு ஏர்போர்ட் டஸ்ட்ராயானா, குறிப்பாக மிலிட்டரி ஏர்போர்ட்டு, ஏர்பேஸு டஸ்ட்ராயானா உடஞ்சால் அடித்தால் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுவோம்னு சொல்லாங்க எக்ஸ்பர்ட்டு. நீ இப்போ 10 மணி நேரம் ஆச்சு, 20 மணி நேரம் ஆச்சு, அதை சுற்றி தான் வந்துட்டு இருக்கேன். நேற்று கேன்ஸ் போனாராம். அப்போ டிஸ்கஷன் வேற பக்கத்துக்கு போயிட்டு, இதுக்கு இடையில காசால சண்டை போடக்கூடிய மக்களை பற்றி பேசுறதுக்கு ஆளே இல்லை. எல்லாருமா வானத்தில் இருக்கக்கூடிய வைகண்டத்துக்கிட்ட பறக்குது பாருங்க மிசில், அதை பற்றி பேசிட்டு இருக்கேன். நேற்று நுஸ்ரத்து கேம்பில் அப்பாவிகளை கொலை செய்திருக்கான். யாரு? இஸ்ரேல். எதிர்த்து வந்துட்டானோ போராளிகள் குழு. இப்போ சர்வதேச ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஹமாஸ்ன்னு சொல்லுறதுக்கு வெக்கப்படுது. ஏன்னு சொன்னால் அவங்க ஆரம்பித்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கொண்டு போகிறானோ, அதில் ஒரு வார்த்தையை விட்றானோ, நம்ம விடக்கூடாது இல்லை. ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் தான் சரண்டர் ஆக மாட்டேங்கிறான், சாவை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறான். வி வின் ஆர் வி டைங்கிறதா அங்கே பிரின்சிபல். அப்போ சகோதரர்களே, நுஸ்ரத்து கேம்பில் நேற்று நல்ல அடி வாங்கியிருக்கான். ஒரு ஆம்புஷு, அதில் 10-50 பேர் போய் சேர்ந்துருக்கான். இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும், நத்தியானுவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இராணுவ வீரர்கள் சாவறதை பற்றி எந்த கவலையுமே அவன் பட்டுறதில்லை. போங்க செத்து தொலைங்கடா, நான் எப்படியா பதவியில் இருக்கணும். அடுத்தது நைட்டு பைத் ஹானூன், பைத் லோகியாவில் உள்ள இடங்களில் உள்ள பாலஸ்தீன மக்களை அங்கே இருந்து விரட்ட முயற்சி பண்ணியிருக்கான். அது ஊர்வலமாக நிறைய போகிறத காட்டுறாங்க. அந்த வீடியோ எப்படின்னு தெரியல. ஆனால் நார்தன் காசாக்கு நிறைய போகிறாங்க. அப்போ அந்த ஏரியாவில், இந்த 2 ஏரியாலையும் இருந்து மக்களை எவாக்குவேட் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கும்போது, காசாவுடைய கமாண்ட் சென்டரை ஹமாஸ் நேற்று ஒரே அடி, இஸ்ரேலுடைய கமாண்ட் சென்டரை ஒரே அடி. இனிமேல் கமாண்ட் சென்டரே கிடையாது. இப்போ களத்தில் நிற்கிறவன் என்ன தெரியுமா செய்வான்? 10 புள்ள மாதிரி, அதாவது தவப்பம் இல்லாத புள்ள மாதிரி அனாதே அலைவான், சுட்டு தள்ளுவானும். அது அப்படி நடந்துருக்கு. 2 ஸ்னீப்பர் அட்டாக். அப்போ நேற்று 120 படங்களை எனக்கு அள்ளி சென்று இருக்கிறாய். இப்போ அள்ளிட்டும் போகிறதில்லை போல தெரியுது. அங்கேனே போட்டு அழுகிறது. இஸ்ரேல் மீடியாவே சொல்லுது அங்கே போட்டுறான். ஆனால் இங்கே செத்தவங்க கணக்குலையும் வர்றதில்லை. 1,00,000 பேர் ரோட்டில் நின்று அவங்கள ஈரானை காட்டி போய் பதுங்க சொல்லிட்டான். சோதரில் இன்னைக்கு எழுதுறான். 4 நாள் 5 நாள் இஸ்ரேலில் எவனுமே தூங்காமல் எங்கே விழுமோன்னு பதறிட்டு இருந்திருக்கான். நம்மளுடைய கணக்குப்படி இன்னொரு 10 நாள் போயிட்டு இருந்தால் எல்லாவனுக்குமே வைக்க முடிச்சிருக்கான். அவனாலே ஒருத்தனை அடித்து கொண்டு இருப்பான்ங்கிற அளவுக்கு அது நடந்திருக்கிறது. அடுத்தால ஹமாஸ் போராளிகள் இந்த கானியனஸ், கராரா பகுதி எல்லா பகுதியிலையும் இருந்து போயிட்டான். யாரு? இஸ்ரேல். எங்கே? நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு
25-26 கிலோமீட்டர் காசாவுக்கு அந்த பக்கம் கொண்டு கொஞ்சம் பேரை இந்த குருவி மாதிரி வச்சிருக்கான். எப்போ தட்டி தள்ளுவானோன்னு தெரியல. ஆக கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விட்டு நேற்று கொலை நடத்தினதில் நேற்று தான் ரொம்ப குறைவு. 46 பேர் இறந்திருக்காங்க. 33,843 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள். காயம்பட்டவர்கள் 76,579 என்று கணக்கு சொல்லுகிறது. அப்படி வரும்போது வான்வெளி தாக்குதல் இப்போ அறவே இல்லை. அதை நீங்கள் கவனிக்கணும். அங்கே இருக்கிறவன் தான் இஸ்ரேலோட இந்த கமாண்ட் சென்டர் இப்போ அழிச்சிருக்காங்களா, அதுக்கு கீழே இருந்தவன தான் 2-3 ராக்கெட்டுகளை இந்த அகதிகள் முகாமில் போட்டிருக்கான். அப்போ அவன் ஏர்பேஸ் எல்லாம் என்ன ஆச்சுங்கிற கேள்வி வருது. அதுக்கு அவர் நம்ம இஸ்ரேலில் உள்ள யார் லாபிட், இவர் எதிர்கட்சி தலைவர் தான். ஆனால் ஒரு நாடு தாக்கப்படும் போது ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்த நாட்டுக்கு கூட தான் இருப்பான். ஏன்னா வார் கவுன்சிலில் இவங்க மினிஸ்டரும் இருக்கு. வார் அமைச்சரவையில் இவங்களையும் சேர்த்து தான் போகிற அமைச்சரவை போட்டான். அவர் சொல்லியிருக்காரு, அது நம்ம ஹிந்து பத்திரிகையில் ஏஜென்சி பிரெஞ்சு பிரசி போட்டு வந்துருக்கு. இப்போதான் அவங்க முதலா இஸ்ரேலுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. எப்போ உலகம் முழுவதும் ஈரானுடைய தாக்குதல் ஃபெயிலியரு தோற்று போச்சு, இஸ்ரேல் எல்லாத்தையும் தடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லார்னா, டோட்டல் லாஸ் ஆஃப் இஸ்ரேலி டிட்டரன்ஸ் இன் த வேக் ஆஃப் அன் அன்பிரசிடென்ட் ஈரானியன் அட்டாக். இவர் எந்த அளவுக்கு நல்ல மனுஷன் படைத்தவர்னா இஸ்ரேலுக்கு அவரும் ஒரு கொலைகாரர் தான். அவர் என்ன சொல்லாருன்னா, நத்தியானுகுவை எடுத்துருங்க, லிக்விட் பார்ட்டியை ஆட்சி செய்யுங்க, நாங்கள் ஆட்சிக்கு வரல, போட்டி போடலை, நீங்களே ஆட்சி செய்யுங்க, யுத்தத்தை நல்ல மாதிரி நடத்துங்க. இப்படி படுதோல்வி போன இதில் லட்சியத்தில் எதையுமே அடையாத ஒரு படுதோல்வி. இப்போ நம்மளுடைய டிட்டரன்ஸ், நம்மளுடைய வான்வெளி தாக்குதலை இருக்கக்கூடிய சக்தி எல்லாத்தையும் நம்ம இழந்து விட்டோம் என்பதை இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் ஈரான் தாக்கிய தாக்குதலில் இருந்து தெரிய வருகிறது. இனி இந்த செட்டிலர் வயலன்ஸ் இன் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் அந்த வந்தேரிகள் பண்ணுற இதை குறைக்கலைன்னா அங்கேயும் போராளிகள் குழு வந்துடும் சொன்னால் வந்துட்டு நான் தனி வீடியோவில் போடுறேன். ஆக சகோதரர்களே, இப்போ ஹமாஸ் அடிக்கிற அடியை விட இப்போ ரஃபால நேற்று 46 பேர் இறந்ததில் 14 பேர் ரஃபால உள்ளவங்க. ரஃபாலையும் போய் அங்கே போயிடுவோம் இங்கே போயிடுவோங்கிறான். ஆனால் சந்தோஷமான செய்தி என்னன்னா, எந்த நார்தன் காசாவுக்கு, அதாவது வடக்கு காசாவுக்கு மக்களை அனுப்ப மாட்டேன் என்று அடாபிடியா படுத்து ஒரு 3 மாசமா அந்த பேச்சுவார்த்தையில தள்ளி போட்டுட்டு இருக்கானோ அங்க லட்சக்கணக்கான மக்கள் போய்விட்டார்கள். ஜோர்டானுடைய காசிமைட் சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன் நார்தன் காசாக்கு 280 ட்ரக்ஸை அனுப்பியிருக்கு, உணவுப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது. கடையெல்லாம் போட்டானோ, பேக்கரியெல்லாம் திரும்ப ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது. அது பேக்கரிகளை காட்டுறாங்க. இதுவரைக்கும் அதாவது இந்த ரமலான் மாதத்தில் மட்டும் நாங்கள் 962 ட்ரக்ஸ் உணவுப் பொருட்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ட்ரக்ஸ்னா ஒரு ட்ரக்னா ஒரு லாரின்னு நம்ம வச்சுக்கோ. அப்போ 982 லாரிகளில் உணவு போயிருக்கிறது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு பகுதிக்கும் ஈதுல் ஃபித்ரில் அன்னைக்கு நாங்கள் 30 ட்ரக்கு உணவு எக்ஸ்ட்ராவாக அனுப்பினோம். அதனால அல்ஹம்துலில்லாஹ் உலக மக்களுடைய துவாக்களை எல்லாம் ஏற்று அந்த மக்களுடைய பெருநாள் சற்று உணவு அருந்திய பெருநாளாக மாறி இருக்கிறது. ஆக இப்போ அதிகமாக தாக்குறது ஹிஸ்புல்லா தான். ஹிஸ்புல்லா நேற்று 70-80 ராக்கெட்டுகள் அடிச்சிருக்கான். அதில் முக்கியமானது பார்டரில் இஸ்ரேலிய இராணுவம், லெபனானுடைய பார்டரில் இஸ்ரேலிய இராணுவம் ஊடுருவ பார்த்துருக்கேன். நேற்று 3 பேரை போட்டானோ, இன்னைக்கு 7 பேரை போட்டிருக்கான். 7 ராக்கெட்ஸ் டுவர்ஸ் அப்பர் கலீலிங்கிற ஏரியாவை நோக்கி 7 ராக்கெட் போயிருக்கு. இவன் என்ன செய்யறான், ஒரு ஸ்பை ஏரியாவை கண்காணிக்க நல்ல வசதி இஸ்ரேலுக்கு. ஏன்னா மலைப்பகுதி கீழே இந்த லெபனான் வருது, அதனால மலைப்பகுதியில் கேமராக்களை வச்சு உள்ள நகர்வெல்லாம் எடுத்து கரெக்டாக பொசிஷன் பார்த்து உள்ள தாக்க முடியுது. நேற்று தாக்கியிருக்கான். அவர் 3 பேர் ஷஹீதாயிருக்காங்க. அதெல்லாம் அவங்க மறைக்கிறது இல்லை. ஆனால் அந்த ஸ்பை எக்யூப்மெண்ட்டை மித்தத்தில் இருந்து இன்னொரு பகுதிக்கு மாற்றிருக்கான். அதை நேற்று அடித்து தயாரித்திருக்காங்க. அந்த குருவையும் தயாரித்துட்டோங்கிறாங்க. அதே மாதிரி ஐனன் பலாங்கிற இடத்துல அவன் தாக்குதல் நடத்திருக்கான். அதுக்கு ரிட்டர்ன் தாக்குதல் நடத்தினதில் 10 பேர் இறந்துருக்காங்க. ட்ரோன் பிளாட்ஃபார்ம் 2 எண்ணத்தை டஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க கஃபூர் புலூமில். நான் 2 நாளைக்கு முன்னே சொன்னேன், கபூர் ஷிபா தான் கபூர் சௌபாவும் இவங்க அடிக்கடி தாக்குற இடம். அங்கே இருந்த எல்லா பேஸையும் மாற்றி கஃபூர் புலூமுக்கு கொண்டு வந்தான். நேற்று அங்கே தான் அயன்டோமையும் கொண்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். இந்த அயன்டோம் ஒன்றுமே புண்ணியம் இல்லை. இப்போ
ஈரான் தாக்குன தாக்குதல்ல அயன்டோம் எங்க இருந்துன்னே தெரியல. அமெரிக்கா சொல்லுது நான் ஈரான்ல கிளம்புறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டோம்னு சொல்லுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்ப வானத்துல பறக்கிறதுல என்ன காக்காவும் குருவியுமான்னு கேட்க தோணுது. அமெரிக்கா நாங்க தான் எல்லாத்தையுமே தடுத்தோம், ஆனா நீங்க வந்து திரும்ப தாக்குனா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்றான். அது வேற விஷயம். அடுத்தது கிரட்ஸ்மோகா, அது இந்த லிபிட் யார் லிபிட்னு சொல்லியிருக்காரு. பீர்ஸ் என்ற இடத்துல இருந்து கிரட்ஸ்மோகா வரைக்கும் நம்மகிட்ட கையில இருந்து போயிட்டு, அதாவது 67 யுத்தத்துல லெபனான் இழந்தது, அது பிடித்து விட்டதுன்னு வேற சொல்லாத வார்த்தையில சொல்லியிருக்காரு. அதுக்கு பிறகு 60 எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் இன் அப்பர் ஹலிலி மெரோன் ஏர் கண்ட்ரோல் பேஸ். இந்த மெரோன் ஏர் கண்ட்ரோல் பேஸுக்கு ஒரு செகண்டை நம்ம எடுக்கணும். இந்த மெரோன் ஏர் கண்ட்ரோல் பேஸ் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. அதனால ஈரான் அனுப்பின ஏவுகணையில் ஒன்று இந்த மெரோன் ஏர் பேஸை எப்படி நவாகாவ் டெசர்ட்ல இருந்ததை ஒன்னையெல்லாம் ஆக்கிச்சோ, அதே மாதிரி இந்த மெரோன் ஏர் கண்ட்ரோல்லையும் ஈரானும் தாக்கியிருக்கு. இப்போ ஹிஸ்புல்லாவும் 40 இதை தாக்கியிருக்கு. அதனால அங்கே இருந்த இஸ்ரேல் இராணுவத்தினுடைய 769வது பிரிகேட்ஸ் ஈஸ்டர்ன் பிரிகேட்ஸ் கமாண்ட் சென்டர் ஃபுல்லாக அவுட்டு. இப்போ அந்த டெசர்ட் ஏரியா இருக்கு பாருங்க, இது இஸ்ரேலினுடைய எந்த ஏர்போர்ட்டும் வேலை செய்கிற மாதிரி தெரியல. அந்த டெசர்ட் ஏரியாவில் உள்ள எந்த இதுவுமே வேலை செய்யலை. பைடனே நியூயார்க் டைம்ஸில் போட்டது, பைடன் சொன்னது நம்மளோட டிட்டரன்ஸு பெரிய அளவில் போயிட்டு தோத்து போச்சு எகன்ஸ்ட் தி அன்பிரசிடென்ட் அட்டாக் ஆஃப் ஈரான். ஈரான் வந்து தாக்க முடியும். இப்போ அந்த இக்குவேஷனை பேலன்ஸ் ஆஃப் பவரே மாறி போச்சு. அந்த ஏரியாவில் ஒரே ஹீரோ ஈரான் தான். அமெரிக்காவும் ஒன்றும் செய்ய முடியாமல் இஸ்ரேல்கிட்ட நீ தாக்காதப்பா தாக்காத, உனக்கு நல்லது இல்லை, அதை விட அதிகமாக எங்களுக்கு நல்லது இல்லைன்னு இருக்கான். அப்போ இப்படி நேற்று ஈரானுடைய ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல் பற்றி சொல்லும்போது ரெய்னிங் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணை மலைகளை பொழிந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது எல்லா முக்கியமான எல்லா தளங்களையும் அழித்து விட்டதால் லெபனானுடைய ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலுக்கு உள்ளால ஏறி வருது. அதை வந்து யார் லிபிட்னு சொல்லியிருக்காரு. ஒரு இடம் முள்ளா பறி போயிட்டு இருக்கு, ஆனால் நம்ம அதை பற்றி கவலைப்படலன்னு. ஸோ அவர்களே இப்போ நம்ம வந்து எப்போவும் இந்த புரபகண்டா மிஷின் இருக்கு பற்றியெல்லாம் அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்று ஆண்டனி பிளிங்கன் சொல்லியிருக்காரு யார்கிட்டயா டு குரூப் ஆஃப் அமெரிக்கன் ஜூஸ்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரொம்ப அழகா இன்டர்செப்ட் பண்ணிட்டோம், ஆனால் திரும்ப தாக்குது அமெரிக்காவுக்கு நல்லதில்லை, இஸ்ரேலுக்கு நல்லதில்லை. நீ எங்கேயே இருக்க, உனக்கே நல்லதில்லை. அவன் தாக்கினா திரும்ப இஸ்ரேலை தானே தாக்குவான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஏதாவது இதில் தலை போட்டேன்னா ஈராக்கு சிரியா இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அவன் தளங்களை அழித்திருவாங்க. நேற்று அல்மயாதீன்ல ஒரு நீண்ட அனாலிசிஸ், அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து இந்த அரபு நாடுகள்லாம் தன்னுடைய பேஸுகளை அதிகப்படுத்திட்டு வருது. ஜோர்டான் வந்து ரெட்டனாக்கு வச்சு பேசுகிறான். ஆனால் ஜோர்டானில் கோயலேஷன் கவுன்சில் ஒன்று இருக்கு. நேற்று 50,000க்கு மேற்பட்டவர்கள் கூடி ஈரானுடைய தாக்குதலை சிலாகித்தோம், பாலஸ்தீன மக்களுக்கு உதவி செய்வோம் என்றும் வெஸ்ட் பேங்க் நேர் ஆப்போசிட்டா ஈஸ்ட் பேங்க் ஒன்று இருக்கு, கிழக்கு கடற்கரை. அது ஜோர்டான் ரிவருக்கு பக்கத்தில் உள்ள அந்த மக்களுக்கு உணவுகளை கொடுத்து கொண்டே இருப்போம், அங்கே தாக்குதலை நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஈரானுக்கு ஜோர்டான்ல கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி போராளிகளுக்கும். இதனால போராளிகள் ரொம்ப தெம்பா இருக்காங்க. இனிமே இன்னொரு நாடு வந்து புண்ணியம் கிடையாது, டக்குன்னு சரண்டர் ஆயிரும். இன்னொரு நாட்டில் உள்ள முஜாஹிதுகளும் நமக்காக தயாராகிறார்கள் என்பது. அப்புறம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை பேர் வாயில் நுழைய மாட்டாங்க. அதில் என்ன செய்திருக்காரு, ஒருவர் கட்டுரை எழுதி, ஏண்டா தோத்து போயிட்டு இல்லைன்னு கத்துறீங்க, எல்லாம் நல்லா அடி வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பிறகு எதுக்கு இல்லைங்கிறீங்க, ஈரானுடைய பவரை முதல்ல ஒத்துக்கிடுங்க, அன்பிரசிடென்ட் இன் ஹிஸ்டரி அப்படின்ட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் செய்கிற எல்லாம் சேவ் ஃபேஸ் ஸ்ட்ரைக். இப்போ இஸ்ரேலு ஒரு தாக்குதல் நடத்தினா நாங்களும் சும்மா இருக்கலன்னு சொல்றதுக்கு தான் சொல்லி அந்த அப்படியே தலைப்பு போட்டிருக்காரு கட்டுரைக்கு, சேஃப் ஃபேஸ் ஸ்ட்ரைக். ஏதாவது ஒரு இதை தட்டிக்கிட்டு அல்லது ஒரு ஐஎஸ்எல்லோ அல்லது முனாஃபிகள் ஏன்னா ஒரு நோட்டை ஒன்றை கொளுத்திக்கிட்டு நாங்கள் பதிலடி கொடுத்து விட்டோம்னு சொல்லுறதுக்கு தான் நீ ட்ரை பண்ணுறே தவிர, அதாவது மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசாஸ்டர் ஃபார் இஸ்ரேல் இன் ஹிஸ்டரி. இந்த 75-80 ஆண்டுகால வரலாற்றில் இஸ்ரேல் 2 நேரத்தில் பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. ஒன்று 7th October 2023, அதுக்கு பிறகு 14th April 2024 ஃப்ரம் ஈரான். இன்னும் அவரை கட்டுரையை முடிக்கிறாரு. அதனால டேவிட் பிளிங்கனுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிட்டு. இதுக்கிடையில ஹவுத்திஸ் செங்கடலை போட்டு நேற்று ஒரு கொலை கலக்கி விட்டுருக்கான்.
அதனால ஈரோ லண்டன்ல இருக்கக்கூடிய மேரிடைம் செக்யூரிட்டி இது சொல்லியிருக்கு, அந்த பக்கத்திலே போக முடியலங்க, என்னெல்லாமோ கடலுக்குள்ள கொந்தளிக்கு அப்படின்னு இருக்கான். அதை இலாட் என்ற இடத்தையும் நேற்று அடிச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் இஸ்ரேலில் ஏதாவது ஒரு இடத்த அடிக்கலாம்ல அப்படின்னு அடிச்சிருக்கேன். அதே மாதிரி சிட்டி ஆஃப் அல் அகாபா அவையும் அடித்திருக்கிறது. இந்த 2 இடத்துலையும் அடித்ததுனால, ஏன்னா நான் அது ஜோர்டான் பக்கத்தில் வருதான், இந்த அம்மா எந்த கப்பலையும் எங்கே இயக்க முடியாமல் ஆகிப்போச்சுது அப்படின்னு. அப்போ இந்த போர் நிறுத்தின பிறகு அமெரிக்கானுடைய பொருளாதாரமும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும். ஏனென்று சொன்னால் செங்கடல், மத்திய தரைக்கடல், இந்திய பெருங்கடல் இவற்றில் எல்லாம் அமெரிக்கா, இஸ்ரேல், ஆங்கில நாடு இவற்றினுடைய கப்பல்கள் இப்பொழுது போக முடியாத ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆக சில நற்செய்தி என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது. நார்தன் காசாக்கு மக்கள் போயிட்டு இருக்காங்க. ரஃபாக்கு இவன் போகும்போது அங்கே ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஹமாஸ் மட்டும் இருப்பாங்க, அடி வாங்கிட்டு வருவாங்கிறது தான் இப்போது உள்ளது. இதை சான் பிரான்சிஸ்கோல நேற்று நடந்த மிகப்பெரியதொரு ஊர்வலம் அதை எடுத்து காட்டியிருக்கிறது. ஈரானுடைய புத்திசாலித்தனத்தை என்ன சொல்றாங்கன்னா, 840 கோடி மக்களும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஈரானுடைய கால்குலேஷன் ஏதாவது தவறி ஒரு 10 அப்பாவி செத்திருந்தா கூட அதுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் வந்திருக்கும். அதனுடைய தாக்குதலில் மிக முக்கியமான பகுதி என்னவென்று சொன்னால் இந்த 840 மக்களுடைய ஆதரவையும் பாலஸ்தீன மக்களுக்கு அப்படியே வைத்திருப்பதுதான் என்று ஈரானுக்கு புகழ் மாலை பாடிக்கொண்டு நேற்று என்று சொல்வதை விட 2 நாட்களாக ஒரு பெரிய செய்தி இஸ்ரேலை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலினுடைய முக்கிய இணையதளங்கள் அனைத்தும் ஹேக் பண்ணப்பட்டிருக்கிறது, கடத்தி செல்லப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக பறிபோனது டயமோனோக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அணு ஆயுத உலையை பற்றிய அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம், அதனுடைய தகவல்கள் எல்லாத்தையும் இன்டர்நேஷ்னல் ஹேக்கர்ஸ் என்பவர்கள் எடுத்தது மட்டும் இல்லைங்க, அவன் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி இஸ்ரேலை பற்றி ஏதாவது தகவல் வேணும்னா எங்கள் வெப்சைட்டை பாருங்க அப்படின்னு கொடுத்துருங்க. அதில் என்னன்னா, இவங்க எத்தனை பட்டாலியன் இருக்கிறாங்க, அந்த பட்டாலியனில் யார் யார் எந்தெந்த இதுக்கு தலைவராக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சேலரி போகுது, எப்படி போகுது, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, அவங்க யாரோடலாம் தொடர்பு வச்சுருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்த செல்ஃபோன் நம்பர் இருந்தால் ஒரு ஆளை ரெக்கார்ட் பண்ண முடியும், கரெக்டாக தட்ட முடியும். அதனால் இஸ்ரேலிய இராணுவ தளபதிகளுடைய இது பறிபோனது மட்டுமல்ல, இஸ்ரேலுடைய அணு ஆயுத இதுவும் பறிபோயிருக்கிறது. அது இப்பொழுது பொதுமக்களுக்கு கிடைக்கிறது, யார் வேணும்னாலும் ஒரு கல்லுத்துக்கு இறையலாங்கிற மாதிரி அது இருக்கிறது. அதில் அதிர்ந்து போய் இருக்கிறது இஸ்ரேல். இதுதான் உண்மை. இனி இது தலை தூக்குமா தூக்காதா என்பதை பொறுத்திருங்கள், கொண்டு சேர்க்கிறோம். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.